விவரம் சிவகாசி அருகே மாரியம்மாள் பட்டாசு ஆலையில் நேர்ந்த வெடிவிபத்தில் 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள் என்ற அந்த விவரம் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஆண்டியாபுரத்தில் மாரியம்மாள் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். முதலில் காயங்களுடன் மீட்கப்பட்ட அந்த 3 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அந்த விவரம் தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஆண்டியாபுரத்தில் சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான மாரியம்மாள் பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் இன்று வழக்கம் போல் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட அதிபயங்கர வெடி விபத்தில் 6 அறைகள் முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. இந்த அறைகளில் பணியாற்றி கொண்டிருந்த தொழிலாளர்கள் விபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது வரை ஒரு ஆண் தொழிலாளி மற்றும் 2 பெண் தொழிலாளிகள் என 3 பேர் உடல் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னதாக 3 தொழிலாளர்கள் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டு அவர்கள் 3 பேருமே சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த தீயை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் ஜேசிபி இயந்திரம் மூலமாக அந்த கட்டிட இடிபாடுகளை அகற்றக்கூடிய பணியானது இன்னும் சற்று நேரத்தில் தான் துவங்க இருக்கிறது. அந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் உள்ளே யாரும் சிக்கி இருக்கிறார்களா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தான் தெரிய வரும். அந்த பணிகள் இன்னும் துவங்கப்படவில்லை. ஏனென்றால் முதல் கட்டமாக பற்றி எரிந்து வரக்கூடிய தீயை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள். அவ்வாறாக மீட்பு பணியில் ஈடுபட்ட போதுதான் இதுவரை 3 உடல்களானது மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3 பேர், அதாவது காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்க. கணேஷ்குமார், பட்டாசு ஆலை வெடி விபத்து குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் உடல்நலம் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் விசாரித்திருக்கிறார். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்திருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்களை பதிவு செய்யுங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலை சுற்றல் காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில அவரை நடிகர் ரஜினிகாந்த் தொடர்பு கொண்டு உடல்நலம் குறித்து அனைத்து சோதனைகளும் செய்யப்பட்டு தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருவதாக மருத்துவமனை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றக்கூடிய முதலமைச்சருக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தோடு விரைவில் பூர்ண நலத்துடன் வீடு திரும்ப வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தையும் முதலமைச்சரிடம் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.